ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, எஃப்எல் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கண்டிஷனை குறிக்கிறது தான் எஃப்எல்ஸ். நீங்கள் கேட்கலாம், ரெண்டு இஃப் போட்டு நான் எழுதிருவேனே ப்ரோக்ராம் அப்படின்னா, உங்கள் ரெண்டு இஃபையுமே செக் பண்ணோம். பட் மேலே எந்த இஃப் கரெக்டாக இருக்கோ அந்த இஃபை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து இருக்க பாட்டை ஸ்கிப் பண்ணிடும். ஸோ மல்டிபிள் கண்டிஷன் இருக்க, அதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கலாம், இல்லை அதுக்கடுத்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கலாம், இல்லை அடுத்த அப்கமிங்கில் இருக்க கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இஃப் எல்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். A is equal to 10, B is equal to 20. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் என்ன எழுதுறேன், if 10 is greater than 5 அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதுறேன். இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன், ஒரு print ஃபங்க்ஷன் எழுதுறேன். print ஃபங்க்ஷன்ல வந்து ஸ்ட்ரிங் எழுதுவோம். 10 is greater than 5 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அதுவே நான் யூஸ் பார்ட்ல என்ன எழுதலாம்னா நோ, இப்படி ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கோம். இப்போ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா 10ன்ற ஒரு நம்பர் 5 விட பெருசு அப்படின்னு இருந்தா எனக்கு இதை பிரிண்ட் பண்ணணும். சரி, இல்லாட்டி என்ன பண்ணணும், எனக்கு வந்து நோன்னு பிரிண்ட் பண்ணணும். பட் எனக்கு வந்து இன்னொரு கண்டிஷன் நான் கொடுக்க விரும்புறேன். எப்படின்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இஃப் போட்டுக்கலாம். சரியா? இஃப் போட்டுட்டு அந்த கண்டிஷனை, இப்போ ஒரு கண்டிஷன் என்ன கொடுப்போம், 18 லெஸ் தென் 10, அதாவது 10 விட 18 வந்து சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ இங்க கொடுக்கும் போது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன எழுதுறேன்னா 18 is less than 10. இப்படி கொடுத்தோம்னா எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்? சப்போஸ் அதாவது இங்க வந்து 10 வந்து 18ஓட சின்ன நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம். ஆக்சுவலி இப்போ எனக்கு வந்து ரெண்டு ரிசல்ட்டுமே பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ரன் பண்ணி பார்ப்போம். ஆமா, ரெண்டு ரிசல்ட்டுமே பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு அவுட்புட் மட்டும் இருந்தா போதும், மற்றதெல்லாம் எனக்கு கன்சிடர் பண்ண தேவையில்ல. எனி ஒன் ஆஃப் ட்ரூ ரிசல்ட் வில் பி ப்ரொசீட் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து என்ன மாத்தணும்னா எல்ஸ் இஃபா மாத்தணும். எல்ஸ் இஃப்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ட்ரூ ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட்டை அது கன்சிடரே பண்ணாது. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் ட்ரூ ஆயிடுச்சுன்னா அடுத்த பார்ட்டை அது கன்சிடரே பண்ணாது. ஸோ மல்டிபிள் கண்டிஷன் எழுதுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, இப்போ மேல ஒரு கண்டிஷன் இருக்கும். சரி, அது ட்ரூவா இருந்தா அந்த ஃபங்க்ஷன் வேலையை பார்க்கலாம். சப்போஸ் மேல இருக்க கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்த அதுக்குரிய டாஸ்க்கை பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணலாம், இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சுப்பா. இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து இருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன ட்ரூ இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல போய் நின்றோம். சப்போஸ் இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தேர்டா இருக்க எல்ஸ் பார்ட் வந்து வேலை செய்யும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இஃப் எல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. நெஸ்டட் இஃப்னா ஒன்றும் இல்லை. இஃப் அப்படின்றதுக்குள்ள ஒரு இஃப் போட்டோம்னா அது பேர் நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் ட்ரூ, சரி நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணு, அதுக்குள்ள இருக்க கண்டிஷன் செக் பண்ணு, அப்படி மல்டிபிள் கண்டிஷனுக்குள்ள கண்டிஷன் எழுதுறது பேர் தான் நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரோக்ராமா செய்யும் போது உங்களுக்கு நெஸ்டட் இஃப் பத்தி டெப்தா சொல்றேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸ்டே டியூன். பை.